4th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் டேர்ம் 7 lessons. காவல்காரர், யானையும் பானையும், பனிமலை பயணம், உள்ளங்கையில் ஓர் உலகம், எழில் கொஞ்சும் அருவி, அன்பின் வழி, நன்னெறி, அகர முதலி. ஃபர்ஸ்ட் லெசன் காவல்காரர். சட்டை மேலே கோட்டு மாட்டி, சரிகை போட்ட வேட்டி கட்டி, நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போலே நின்றிருந்தார். இது ஒரு சோளக்கொல்லை பொம்மையை பற்றின பாடல். அது எப்படி காவல் காத்துச்சு அப்படின்னா, இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் காவல் காத்துச்சு. அடுத்தது காக்கா குருவி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஏதோ காவல்காரங்க இருக்காங்கன்ட்டு பார்த்து பயந்துட்டு திரும்பி போயிடும். ஒரு நாள் காற்று வேகமாக அடிச்சது, மழையும் அதிகமாக பெஞ்சதில் அவரோட ட்ரெஸ்லாம் கிழிஞ்சிடுச்சு. இதனால் ஒரு காகம் பார்த்துச்சு. பார்த்துட்டு என்ன பண்ணுச்சு, இவருக்கு நம்ம உதவி பண்ணோம்னா நம்ம பயம் இல்லாமல் சுற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்தில் இருந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாத நேரத்தில் போயிட்டு கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, கட்டிக்கொள்ள சரிகை வேட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துச்சு. இது ஒரு கொஷினோட ஆன்சர். கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, கட்டிக்கொள்ள சரிகை வேட்டி. அதேமாதிரி இது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் அப்படின்றது. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு காவல்காரர் பக்கத்தில் போட்டுட்டு இதை எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் காவல்காரர் பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி போடலை, புது ட்ரெஸ்ஸை ஆசையாக எடுத்து போட்டுக்கல. அதை என்னன்னு கவனித்த காகம் கிட்ட பார்த்தா இதை யாரோன்னு நினச்சிருந்தேன் இவ்வளோ நாள். கடைசியில் வக்கீல் மேலே துணியை போட்டு சுற்றி வச்ச பொம்மையாட்டிருக்கு இதை எல்லா நண்பர்கள்ட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுது. காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவையாவும் கூட செய்து விட்டதங்கே. இந்த பாடலை எழுதுனது அழவள்ளியப்பா. சொல்லும் பொருளும் நேர்த்தியான, சீரான, நித்தம், நாள்தோறும், உழவுதல், நடமாடுதல், ஆவல், விருப்பம், கணம், மிக குறைந்த காலம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? பெயரில்லாத இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெயர் பிளஸ் இல்லாத. வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் மேலே, கீழே. அசைய பிளஸ் இல்லை, இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அசையவில்லை. நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள் நாளும். வினாக்களுக்கு விடையளிக்க. தோட்டத்தின் நடுவே காவல்காரர் எப்படி நின்றிருந்தார்? எப்படின்ற இடத்துக்கு நேராக உங்களோட பதில் வரணும். தோட்டத்தின் நடுவே காவல்காரர் ராஜா போல நின்றிருந்தார். இப்பாடலில் வரும் காவல்காரர் எவ்வாறு காவல் காத்தார்? செகண்ட் கொஷின் ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன். இரவு பகல் தூங்காமல் அங்கேயும் இங்கேயும் போகாமல் காவல் காத்தார் அப்படின்னு பதில் வரும். பொம்மைக்கு காகம் என்னென்ன கொடுத்தது? அதுவும் தேர்ட் கொஷின் ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன். அது என்னென்ன கொடுத்துச்சு? கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, ஜரிகை வேட்டி இதெல்லாம் கொடுத்துச்சு. காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? ஏனெனில் அது சோளக்கொல்லை பொம்மையாகும். பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. சட்டை, சரிகை, பெருமை, பெயரில், இரவும், இங்கும், காக்கை, காவல். உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இங்கே வாழை மரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. வாழை மரத்தில் என்னென்ன யூஸ் ஆகும் அப்படின்னா பூ, காய், கனி, தண்டு இதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். வாழை நாரை வச்சு பூ கட்டுவாங்க. திருமண விழாக்களிலும் வீட்டில் நடைபெறும் விழாக்களிலும் வாழை இலையில் விருந்து படைக்கிறோம். வாழையில் செவ்வாழை, பூவன் வாழை, மலை வாழை இப்படி நிறைய வகைகள் இருக்குது. இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க. வாழையின் எந்தெந்த பகுதிகள் உணவாக பயன்படுகின்றன? வாழையின் எந்தெந்தன்ற இடத்துக்கு நேராக ஆன்சர் வரணும். பூ, காய், கனி, தண்டு பகுதிகள் உணவாக பயன்படுகின்றன. வாழை நார் எதற்கு பயன்படுகிறது? வாழை நார் பூ தொடுக்க பயன்படுகிறது. வாழையின் வகைகளுள் 2 எழுதுக. செவ்வாழை, மலைவாழை. வாழை இலை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாழை பிளஸ் இலை. பல வகை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சில வகை. நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் யானையும் பானையும். உழவர் ஒருவரின் மகனுக்கு திருமணம். அவர் திருமண விழாவில் யானை ஊர்வலம் நடத்த விரும்பினார். வணிகர் ஒருவரிடம் சென்று யானையை இரவலாக வாங்கினார். திருமண ஊர்வலம் முடிந்ததும் யானை தற்செயலாக இறந்து விட்டது. வணிகரிடம் உழவர், ஐயா மன்னித்து விடுங்கள், உங்கள் யானை இறந்து விட்டது, ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று புரிகிறது. யானைக்கு பதிலாக பணமோ பொருளோ தந்து விடுகிறேன், தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். உழவர் எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் அந்த வணிகர் ஏற்றுக்கவே இல்லை. எனக்கு பணமோ பொருளோ வேணாம், என்னுடைய யானை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சார்.
இதை வந்து யானை இழந்த துக்கத்தில் வணிகர் இருக்கார் அப்படின்றது உழவருக்கு புரியுது. இருந்தாலும் அவருக்கு புரிய வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க என்ன பண்ணுறாங்க, மரியாதை ராமன்கிட்ட போகிறாங்க உதவி கேட்டு. மரியாதை ராமன் வந்து வணிகரோட வேதனையை புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் உழவரும் என்ன செய்வார் அப்படின்ட்டு அவருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு, நாளைக்கு வணிகரை உங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள், வர சொல்லி நான் சொல்கிறது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ராமன் சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி மறுநாள் வணிகர் வந்து உழவரோட வீட்டுக்கு போகிறாரு. கூப்பிட்டு பார்த்துட்டு கதவை யாரும் திறக்கலன்னொடனே வேகமாக திறக்க முயற்சி பண்ணுறாரு. அப்போது கதவுக்கு பின்னாடி இருந்த பானை எல்லாமே விழுந்து உடஞ்சிடுது. அப்போ உழவர் என்ன பண்ணுறாரு, வந்து ஐயோ இந்த பானை வந்து நாங்கள் நெடுங்காலமாக வச்சுருக்கிற பழைய பானைகளாச்சு, இதை போய் உடச்சிட்டிங்களே, எங்களுக்கு என்னோடய உடஞ்ச பானை எனக்கு முழுசாக பத்திரமா திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மறுபடி இருவரும் மரியாதை ராமனிடம் சென்றனர். உழவரோட வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வணிகர் சொல்கிறாரு. அப்போ மரியாதை ராமன் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி இறந்த யானையை கொடுக்க முடியாதோ அதே மாதிரி உடைஞ்ச பானையையும் கொடுக்க முடியாது, அதனால் யானைக்கு பதிலாக அதுக்கான பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. வணிகருக்கு உழவரின் நிலை புரிந்தது. உழவருக்கு யானைக்கு ஈடான தொகையை வணிகருக்கு கொடுத்தார். வணிகரும் அதனை ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த வணிகர் போயிட்டார். வினாக்களுக்கு விடையளிக்க. உழவர் யானையை எதற்காக இரவல் வாங்கினார்? எதற்காக வாங்கினார்? திருமண ஊர்வலத்திற்காக வாங்கினார். எதற்காக என்ற இடத்துல தான் இந்த ஆன்சர் வரணும். ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது? ஊர்வலம் சென்ற யானைக்கு யானை இறந்து விட்டது. மரியாதை ராமன் உழவரிடம் என்ன கூறியிருப்பார்? அவர் என்ன கூறியிருப்பார்? கதவிற்கு பின்புறம் பானையை அடுக்கி வையுங்கள் என்று கூறியிருப்பார். அடுத்து சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடர் அமைத்து எழுதுக. வீட்டிற்கு வணிகரும் உழவர் சென்றார். வேர்டு வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, அதை ஆர்டர் பண்ணோம்னா வணிகரும் உழவர் வீட்டிற்கு சென்றார். உழவரின் நிலையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மரியாதை ராமனிடம் இருவரும் சென்றனர். வணிகரின் வேதனை மரியாதை ராமனுக்கு புரிந்தது. படித்து காட்டுக. சொல்ல கேட்டு எழுதுக. உழவர் மறுநாள் அவ்வாறே முயன்றார் வணிகருக்கு. இறந்துவிட்டது, வரவழியுங்கள், செய்துவிட்டீர்கள், தந்து விடுகிறேன், ஈடு செய்ய முடியாத. உடைந்து விட்டனவே, ஈடான தொகை, புரிந்து கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. பொருத்தமான நிறுத்த குறியீட்டு எழுதுக. இந்த லைன்ஸ் எல்லாமே லெசனுக்குள்ளே இருக்கிற லைன்ஸ் தான். அதை பார்த்து அப்படியே நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். ஐயான்றதுக்கு பக்கத்தில் ஆச்சரியக்குறி வரணும். மன்னித்து விடுங்கள், ஃபுல் ஸ்டாப். யானைக்கு பதிலாக பணமோ கமா பொருளோ தந்து விடுகிறேன், ஃபுல் ஸ்டாப். ஐயையோ, இது வந்து டபுள் கொட்டேஷன் வரணும். ஐயையோக்கு அடுத்தது ஆச்சரியக்குறி. பானைகள் உடைந்து விட்டனவே, என்ன இப்படி செய்து விட்டீர்கள், கொஷின் மார்க். இருவரும் மரியாதை ராமனிடம் சென்றனர், ஃபுல் ஸ்டாப். தேர்ட் லெசன் பனிமலை பயணம். அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. அருகிலிருந்த பனிமலை காட்டில் சிறுத்தைகள் வாழ்ந்து வந்தன. பனிமலை காட்டில் நடக்கும் திருவிழாவுக்கு நண்பர்களை அழைக்க முடிவு செய்தன. அப்போ வந்து சிறுத்தை போய் பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ள இது மாதிரி திருவிழா வச்சுருக்கோம், அதுக்கு வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகுது. அடுத்தது கலந்து கொள்ள வேண்டும், நாங்கள் வருகிறோம், நாங்களாம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் இருக்கிற நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு படகுல ஏறி அந்த திருவிழாவுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ திடீர்னு வெள்ளம், நீர் அதிகமாக வந்ததுனால ஆற்றுல படகு வந்து ஒரு பக்கமாக சாயுது. அப்போ வந்து முதல்ல என்ன பண்ணுது, இன்றைக்கி நல்ல விருந்து, ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வருது. அப்போ நரி என்ன செய்யுது அப்படின்னா, முதல்ல என்ன சொல்லுதுன்னா, என் முதுகில் ஏறிக்கோங்க, நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ நரி வந்து நீங்கள் வந்து எங்களை சாப்பிட பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது. இப்படி தான் போன வாரம் ஒரு முதல்ல வந்து நிறைய விலங்குகளை சாப்பிட்டு செரிமானம் ஆகாமல் இறந்து போச்சு, அது மாதிரி நீங்களும் இறக்கணுமா அப்படின்னு சொல்லி நரி தந்திரமாக எதையோ ஒன்று சொல்லி சமாளிக்குது. முதலை வந்து செரிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இன்னொரு விஷயமும் கேளுங்க, பாம்பு கடித்தா விஷம் ஏறாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து மூலிகை சாப்பிட்ருக்கோம், நாங்கள் யாரை கடித்தாலும் சரி, யார் எங்களை கடித்தாலும் சரி, அவங்க இறந்துடுவாங்க அப்படின்னு நரி சொல்லுது. இங்கே பாருங்கள், இந்த மீனை நான் கடிக்கிறேன், இந்த மீனை இறந்து போச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலை வந்து எட்ட போயிடுது. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களோட தந்திரத்தினால எங்களை எல்லாரையும் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கூறுதுங்க.
ஆற்றில் நீரின் வேகம் குறைந்ததால் பனிமலை பயணம் தொடர்ந்தது. மறுபடியும் அவங்க தொடர்ந்து போகிறாங்க, அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறாங்க. அனைத்து விலங்குகளும் நரியை பாராட்டின, விருந்துண்டு மகிழ்ந்தன. சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? பனிமலை காட்டிற்கு விரைவாக சென்றுவிட முடியாது. அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல். விரைவாக எதிர்ச்சொல் மெதுவாக. என்ன ப்ளஸ் என்று. இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்னவென்று. அக்காட்டில் இதனை பிரித்தெழுத கிடைப்பது அந்த ப்ளஸ் காட்டில். என்னவாயிற்று. இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன ப்ளஸ் ஆயிற்று. வினாக்களுக்கு விடையளிக்க. படகில் செல்லும்போது விலங்குகள் ஏன் திடீரென அலறின? படகு ஒரு பக்கமாக சாய்ந்ததால் விலங்குகள் திடீரென அலறின. நரி முதலையிடம் என்ன கூறியது? நரி முதலையிடம் தங்களை தின்றால் இறந்து விடுவீர்கள் என்று கூறியது. இக்கதையில் உனக்கு பிடித்த விலங்கு எது, ஏன்? எனக்கு பிடித்த விலங்கு நரி, ஏனெனில் அதனுடைய தந்திரத்தால் மற்ற விலங்குகளை காப்பாற்றியது. சொல்ல கேட்டு எழுதுக. அடர்ந்த காடு, பயணம், திருவிழா, விலங்குகள், பனிமலை காடு. அகர வரிசைப்படுத்தி எழுதுக. இங்கே நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது அகர வரிசைப்படி எழுதணும். ஆலைனில் வர்றது ஃபஸ்ட்டு வரணும். மகிழ்ச்சி. அடுத்தது ஆலைன் மாதம், மிளகு, மீன், முறுக்கு, மூட்டை, மெத்தை, மேகம், மைனா, மொழி, மோப்பம், மவ்வள். கொடுக்கப்பட்ட சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்கள் உருவாக்குக. நண்பன் ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க, அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும். மகிழன் எனக்கு நல்ல நண்பன் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ மான் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு நம்ம எப்படி வேணாலும் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். மான் அழகான விலங்கு. பயணம், அனைவரும் பேருந்தில் பயணம் செய்தனர். காடு, காடு பசுமையாக இருக்கும். படகு, படகு சவாரி மகிழ்ச்சியை தரும். படித்து காட்டுக. சொல்ல கேட்டு எழுதுக. பாராட்டின, சாய்கிறதே செரிமானம், கடிக்கிறேன், சாப்பிடுங்கள். அருகிலிருந்த சிறுத்தைகள் பார்த்தீர்களா, தந்திரத்தால் காப்பாற்றினீர். திருவிழாவிற்கு ஒற்றுமையுடன் என்னவாயிற்று, மகிழ்ச்சி அடைகிறோம். மூலிகை செடிகள். பொருத்தமான நிறுத்த குறியீட்டு எழுதுக. ஐயோ ஆச்சரியக்குறி, படகு சாய்கிறதே ஆச்சரியக்குறி, ஆச்சரியக்குறி, என்னவாயிற்று கொஷின் மார்க். நன்றி கமா நண்பர்களே ஆச்சரியக்குறி. அப்புறம் என்னவாயிற்று கொஷின் மார்க். ஐயோ ஆளை விடுங்க, ஐயோ கமா ஆளை விடுங்க, நான் போய் விடுகிறேன், ஃபுல் ஸ்டாப். அனைத்து விலங்குகளும் நரியை பாராட்டின, ஃபுல் ஸ்டாப். அடுத்து 4th லெசன் உள்ளங்கையில் ஓர் உலகம். இது கம்ப்யூட்டரை பற்றி கொடுத்துருக்காங்க. உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன், என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன். இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்கச் செய்திடுவேன். கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன். தகவல் களஞ்சியம் நான் தானே, தரணி போற்றி மகிழ்ந்திடுமே. உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே. என்றும் ஓய்வு எனக்கில்லை, எதிலும் சோர்வு என்றில்லை. எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில். உள்ளங்கையில் ஓர் உலகம், உள்ளதை காட்டும் கண்ணாடி. என்றே என்னை எல்லோரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார். கம்ப்யூட்டரோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் தரணி, உலகம், ஏற்றம், உயர்வு, தகவல் களஞ்சியம், தகவல்களை சேகரிக்கும் இடம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? தரணி என்ற சொல்லின் பொருள் உலகம். இணைந்தே இச்சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்தே. எனக்கில்லை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எனக்கு ப்ளஸ் இல்லை. வேண்டும் என்றால் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேண்டும் ப்ளஸ் என்றால். உலகை ப்ளஸ் சுருக்கி, இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உலகை சுருக்கி. வினாக்களுக்கு விடையளிக்க. கணினியின் பயன்கள் யாவை? கணினி கல்வி, மருத்துவம், வணிகம் போன்றவற்றில் கணினி பயன்படுகிறது. தகவல் களஞ்சியம் நான் தானே என்று இப்பாடல் எதை கூறுகிறது? தகவல் களஞ்சியம் நான் தானே என்று இப்பாடல் கணினியை கூறுகிறது. ஃபிஃப்த் லெசன் எழில் கொஞ்சும் அருவி. இது ஏற்கனவே இந்த லெசன் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அகைன் ரிப்பீட் ஆகுது. வாருங்கள் செல்லங்களே, வீட்டில் எல்லோரும் நலமா? நலமாய் உள்ளோம் சித்தி சித்தி, நீங்கள் நலமா? நீங்கள் 2 பேரும் கல்வி சுற்றுலா போனீங்களே, எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு
ஒகேனக்கல் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒகேனக்கல் வந்து கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. அது வந்து தண்ணி ஊற்றுறது எப்படி இருக்குன்னா மலை உச்சியிலிருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றுனது போல் பேரிரைச்சலுடன் இருக்கும். அடுத்தது ஒகேனக்கல்ன்ற பேர் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒகேன்னா கன்னடத்தில் வந்து புகைன்னு அர்த்தம். அது வந்து பாறையில் பட்டு தண்ணி தெறிக்கிறது வந்து வெள்ளை புகை மாதிரி இருக்கிறதுனால அந்த பேர் அதுக்கு வச்சுருக்காங்க. அடுத்து தண்ணீர் கொட்டும் அக்காட்சி அற்புதமாக இருக்கும். மலை நடுவே அருவி நீர் ஓடும் காட்சி வெண்ணெய் உருகி ஓடுவது போல தெரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 100 அடி உயரத்திலிருந்து விழுந்த தண்ணியில் நாங்கள் நனைந்தது மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க எங்கே போனாங்க அப்படின்னா மான் பூங்கா, முதலை பண்ணை இங்கெல்லாம் போனாங்க. மிக பழமையான தேசநாதீஸ்வரர் கோயில் அங்கே ஒன்று இருக்குது. அது வந்து அதியமான் காலத்தை சேர்ந்தது. அது அப்படி அந்த விஷயத்தை வந்து கல்வெட்டை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கும் ஒகேனக்கலை நேரில் சென்று பார்த்த அனுபவத்தை உண்டாக்கி விட்டீர்கள். நன்றி குழந்தைகளே. நம் குடும்பத்தினருடன் ஒரு முறை சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? ஒகேனக்கல் அருவியில் நீர் விழுவது வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது. ஒகே என்ற சொல்லின் பொருள் புகை. வெண்புகை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை ப்ளஸ் புகை. பெரிய ப்ளஸ் இரைச்சல் இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது பேரிரைச்சல். தோற்றம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் மறைவு. வினாக்களுக்கு விடையளிக்க. ஒகேனக்கல் அருவி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஒகேனக்கல் அருவி தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஒகேனக்கல் அருவியில் நீர் விழும் காட்சி பார்ப்பதற்கு எப்படி இருந்தது? ஒகேனக்கல் அருவியில் நீர் விழும் காட்சி பார்ப்பதற்கு வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல இருந்தது. ஒகேனக்கல் பகுதியில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களின் பெயர்களை எழுதுக. அருவி, மான் பூங்கா, முதலை பண்ணை, தேசநாதீஸ்வரர் கோவில். வெண்புகை ஒகேனக்கல் வந்தீர்களாமே செல்லங்களே உச்சியிலிருந்து மட்டத்திலிருந்து பேரிரைச்சலுடன் கல்வி சுற்றுலா ஆரவாரத்தோடு பழமையான உயரத்திலிருந்து தொங்கு பாலத்தில் திரட்டியிருக்கிறீர்கள். அறிந்து கொண்டோம், உண்டாக்கி விட்டீர்கள். பொருத்தமான நிறுத்தற் குறியீட்டு எழுதுக. வாருங்கள், செல்லங்களே ஆச்சரியக்குறி. வீட்டில் எல்லோரும் நலமா? கொஷின் மார்க். ஒகேனக்கல் என்ற பெயர் எப்படி வந்தது? கொஷின் மார்க். பரிசல் பயணம் என்னே அருமை? ஆச்சரியக்குறி. எதன் மூலம் பயணம் செய்தீர்கள்? கொஷின் மார்க். அருவியில் தண்ணீர் கொட்டும். ஃபுல் ஸ்டாப். அன்பின் வழி. மன்னர் ஒருவர் தம் குதிரையில் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார். கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்களின் குறைகளையும் கேட்டறிய மன்னர் தமது குதிரையில் பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போ அந்த குதிரையும் என்ன பண்ணுச்சுன்னா அக்கம் பக்கம் திரும்பி பார்த்துட்டே போச்சு. நம்மளும் யாருக்காவது உதவி தேவைன்னா கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அந்த குதிரை பார்க்கும்போது என்னாச்சுன்னா ஒரு நாய்க்கு காலில் அடிபட்டு அதால் நடக்க முடியாமல் இருந்துச்சு. அது என்ன சொல்லிச்சு, அது கணைச்சி அது ராஜா கிட்ட அந்த மாதிரி நாய்க்கு நடக்க முடியல, அதை தூக்கி என் மேலே உட்கார வச்சுட்டு அது எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுடலாம், இறக்கி விட்டுடலாம் அப்படின்னு குதிரை சொல்லிச்சு. அதுக்கு ராஜா என்ன சொல்கிறாரு, குதிரையே நீ இறக்க குணம் கொண்டிருக்கிறாய், உதவுவதில் உனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியோ அதே மகிழ்ச்சி எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொன்னார். இது பின்னாடி ஒரு கேள்வி கூட வரும், அது 3rd கொஷினுக்கான ஆன்சர் இது. அடுத்தது அவர் பின்னாடி வந்த காவலர்களை கூப்பிட்டு அந்த நாயை தூக்கி என் முன்னாடி உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதேமாதிரி காவலர்களும் குதிரையில் ராஜாவுக்கு முன்னாடி தூக்கி உட்கார வச்சிடுறாங்க நாயை. மன்னரோட குதிரை சவாரி போனது அந்த நாய்க்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் நாயை அடிப்பட்ட நாயை தனக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு வராரே, இவர் அன்பின் வழி நடப்பவராட்டிருக்கு, சிறு உயிரான நாயிடமே நமது மன்னர் இவ்வளவு அக்கறை கொள்கிறார், அப்படியானால் நம் நலனை பாதுகாப்பவராகத்தான் இருப்பார் அப்படின்ட்டு நினச்சி அவரை வாழ்த்துறாங்க, மகிழ்ந்தாங்க. இது 2nd கொஷினுக்கான ஆன்சர். சிறு உயிரான நாயிடமே நமது மன்னர் இவ்வளவு அக்கறை கொள்கிறார், அப்படியானால் நம் நலனை பாதுகாப்பவராகத்தான் இருப்பார் என்று எண்ணினர், அவரை வாழ்த்தி மகிழ்ந்தனர். குறைகள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் நிறைகள். வேண்டும் என்று இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேண்டும் ப்ளஸ் என்று.
கணைப்பொலி சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கணைப்பு ப்ளஸ் ஒலி. கேட்டு ப்ளஸ் அறிய இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கேட்டறிய. வினாக்களுக்கு விடையளிக்க. குதிரை நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது ஏன்? நாய்க்கு காலில் அடிபட்டு நடக்க முடியாத காரணத்தினால் குதிரை நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது. மக்கள் மன்னரை ஏன் வாழ்த்தினர்? செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன். மன்னர் குதிரையிடம் என்ன கூறி மகிழ்ந்தார்? தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன். முதலெழுத்து மாற்றி வேறு சொல் எழுதுக. படிக்க நீயும் விரும்பு, பாறையை உடைப்பது இரும்பு, சுவைத்தால் இனிக்கும் கரும்பு, பூ மலரும் முன்பு அரும்பு, கையின் மறுபெயர் கரம், வயலுக்கு இடுவது உரம், பூக்களை தொடுத்தால் சரம், புன்னை எடுப்பது மரம், புன்னை என்பது மரம், நீர் இறைத்திடுவது ஏற்றம், புயலோ இயற்கை சீற்றம், தவறு இழைப்பது குற்றம், வீட்டின் உள்ளே முற்றம். பாடலை தொடர்ந்து எழுதுக, பாடி மகிழ்க. இங்கே குழந்தைய பற்றி கொடுத்துருக்காங்க, குரங்கை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே சிங்கத்தை பற்றி எழுதணும். நான் தானே சிங்கம், நான் தானே சிங்கம், என் முழக்கம் பார், நான் தானே மயில், நான் தானே மயில், என் நடனத்தை பார். படித்து காட்டுக, சொல்ல கேட்டு எழுதுக. நினைத்தது உதவும் குணம், காவலர்களிடம் வைத்திடுமாறு குதிரை சவாரி, சுமந்து கொண்டு ஏற்றிக்கொண்டு பாதுகாப்பவராக கணைப்பொலி மகிழ்ச்சி அடைந்தது. சொல்ல வேண்டுமோ முன்னேற்றத்தையும் மேற்கொண்டிருந்தார், அக்கறை கொள்கிறார், சென்று கொண்டிருந்தார். பொருத்தமான நிறுத்த குறியீட்டு எழுதுக. அரசே கமா அதோ ஒரு நாய், அந்த இடத்தில் விட்டுவிடலாமா? கொஷின் மார்க். குதிரையே ஆச்சரியக்குறி, நீ இரக்க குணம் கொண்டிருக்கிறாய், ஃபுல் ஸ்டாப். நாயை குதிரையின் மீது அமர வைத்தனர், ஃபுல் ஸ்டாப். அந்த நாயானது கமா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது, ஃபுல் ஸ்டாப். 7th லெசன் நன்னெறி. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம், வன்சொலால் என்றும் மகிழாதே, பொன்செய் அதிர்வலையால் பொங்காது, அழல்கதிரால் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல். இதை எழுதுனது சிவப்பிரகாச சுவாமிகள். சொல்லும் பொருளும். இன்சொல் இனிமையான சொல், வன்சொல்னா கடுமையான சொல், அதிர்வலைனா ஒலிக்கின்ற வளையல், அழல்கதிர்னா கதிரவனின் வெப்ப கதிர்கள், தன்னென் கதிர்னா குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி. இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, பொன்னாலான வளையலை அணிஞ்ச பெண்ணே, கடல் கதிரவனோட வெப்பத்தை கண்டு பொங்காது, குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளியை கண்டு தான் பொங்கும். அதுபோல் கடலால் சூழப்பட்ட இந்த உலகில், இந்த பெரிய உலகில் மக்கள் இனிமையான சொல்லை கேட்டு தான் மகிழ்வார்களே தவிர வன்மையான சொற்களை கேட்டு மகிழ மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இன்சொல் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை ப்ளஸ் சொல். அதிர்கின்ற வலை, இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் ஒலிக்கின்ற. வியனுலகம், இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வியன் ப்ளஸ் உலகம். வினாக்களுக்கு விடையளிக்க. நன்னெறி பாடலின் மைய கருத்து யாது? நன்னெறி பாடலின் மைய கருத்து இனிமையான சொற்களை பேச வேண்டும் என்பதாகும். கடலின் அலைகள் எப்போது பொங்கி எழும் என்று பாடலில் கூறப்பட்டுள்ளது. கடலின் அலைகள் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டு பொங்கி எழும் என்று பாடலில் கூறப்பட்டுள்ளது. பொருத்துக. இன்சொல் இனிய சொல், வன்சொல் கடுஞ்சொல், அழல்கதிர் கதிரவனின் ஒளி, தன்னென் கதிர் நிலவின் ஒளி. அகரமுதலி. அக்கறை, ஈடுபாடு, அற்புதம், வியப்பு தரும் வகையில் சிறப்பானது. அழல்கதிர் கதிரவனின் வெப்ப கதிர்கள், அதிர்வலை ஒலிக்கின்ற வளையல், அனுபவம் நேரடியாக ஈடுபட்டு பெறும் பட்டறிவு, ஆறாவாரம் பலர் கூடியிருக்கும் இடத்திலிருந்து எழும் பெரும் சத்தம், ஆவல் விருப்பம், இரக்க குணம் இனிமையான சொல். இன்சொல் இனிமையான சொல், இரக்க குணம் உதவும் குணம், பிறர் துன்பம் கண்டு வருந்தும் குணம், இரவல் தன் பயன்பாட்டிற்காக பிறர் பொருளை பெற்று திருப்பி தரும் முறை, ஈடான இணையான, உழவுதல் நடமாடுதல், எண்ணம் நினைப்பு, எழில் அழகு, ஏற்றம் உயர்வு, கதறினார் வாய்விட்டு அழுதார் கவலைப்பட்டு அழுதார், கணம் மிக குறைந்த காலம், சவாரி பயணம் சுற்றுலா பொழுதுபோக்காகவோ ஓய்வுக்காகவோ மேற்கொள்ளும் பயணம், செரிமானம் செரித்தல், தகவல் களஞ்சியம் தகவல்களை சேகரிக்கும் இடம், தன்னென் கதிர் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி,
தரணி உலகம், திரட்டி சேகரித்து, துக்கம் கவலை, நாடினர் விரும்பிச் சென்றனர், நித்தம் நாள்தோறும், நேர்த்தியான சீரான, பரிசல் நீர்வழி போக்குவரத்து சாதனம், மறுநாள் அடுத்த நாள், மூலிகை செடிகள் மருத்துவ குணமிக்க செடிகள், வன்சொல் கடுமையான சொல், வியனுலகம் பரந்த உலகம். 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் டேர்ம் முடிஞ்சிடுச்சு. நன்றி.